தெரியும்ல. தலடா பிரசிடென்சி தலடா. இப்ப எங்க போறோம்னு சொல்லிட்டு வாடா. நீ பாட்டுக்கு வந்து நீங்கிற. நீயும் போனிய கூட வந்தேன். எனக்கே தெரியல, ஏதோ கூட்டு வந்தாங்க இடத்துக்கு. தலைனா ஏரியில இறங்கோலை ஏரி. என்ன ஏரி? இருங்கோலை ஏரி. இருக்கிற ஏரியிலடா இறங்கோலை ஏரி. இருங்கோலை ஏரி தான் போய் இறங்கோலை ஏரி. இந்த இடம்லாம் பார்த்தாலே வந்துட்டு எனக்கு அந்த பரித்து வீரன் தான் லைட்டா ஞாபகம். ஒண்ணும் இல்ல, கஞ்சாடிக்கு ஞாபகம் வந்திருக்கும் உனக்கு. பயங்கரமா இருக்கேடா. அதனால தயவுசெய்து வந்தீங்க பார்த்து வாங்க. காலைல ஏறுது. என்னடா இருக்கு? ஏரி இருக்கும் இல்ல, எனக்கு புரியல. ஏரி கூட்டு வந்துட்டு என்னடா இருக்குதுன்னா நல்லாதான் இருக்கேன் ஏரி. பயங்கரமா இருக்கு. இங்க இருந்து பாரு. எப்படி இங்க இருந்து பார்த்தாலும் அதே தண்ணிதான் ராஜா. இப்ப நான் இங்க வந்துட்டேன். கலர் டிஃபரெண்டா இருக்கும். அப்படியே இந்த ஏரியை மட்டும் பாருங்களேன். வெயிலா இருக்கு. இதே 10 கிரியான்னு சொல்லு கோயில் கிட்ட. ஏன் பயப்படுற? பைத்தியம் இது. ஆமா, இப்போ சொல்லு. இந்த ஏரி இருக்குல்ல, ஆமா, இதுல இருந்து தண்ணி எந்தெந்த ஊருக்குலாம் போகுது ப்ரோ? இங்க இருக்க ஊருங்களுக்கு போகுது. அது என்ன இங்க என்னென்ன ஊர் இருக்குன்னு தெரியல. இங்க ஆந்திரா, இது நம்ம இருக்குது ஆந்திரா. நல்லா வச்சுது. ஆமா, அது நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நான் வந்து ஆந்திரா மண்ணுல நான் இப்ப காலையில எப்படி கரெக்டா என்னது இது? அசால்ட்டா ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. பண்ணல. ஒரு வீடுல ஜெகமோகன் ரெட்டி ஐயா போட்டோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் யாருன்னு தெரியாது. அவன் எவனா கட்சி ஆள் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஆந்திரால இருக்கோம். ஆந்திரால யாரா பாத்தீங்கன்னா செருப்பல் அடிங்க. வீடு வந்து பாரிசாரா பக்கத்துல இருக்கு. அவ்வளவுதான். அதாவது இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்துட்டு, நான் தப்பிச்சுக்கிறேன். ஆமா, இவர் ஊருக்கு வந்ததுனால இவர் இப்ப நல்லவர் ஆயிட்டாரு, நான் வந்து கெட்டவன் ஆயிட்டேன். அதான் இப்ப இவர் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. நீ நியாயமா என்னடா பண்ணும்? எனக்கு அதாவது இரு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு எங்கனாலும் போ. இப்ப எங்க வந்திருக்கா பாத்துட்டீங்கன்னா, இவர் எங்க வீட்டு பின்னாடி சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சர்ச்சு, அதாவது வாங்கடா போவாங்க. இந்த குண்டனுக்கு பொறுமையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்பெல்லாம் பேசுவாங்க. என்னப்பா ஒரு பொசிஷன் டக்குன்னு போக வேணாமா? கரெக்ட் தான், வாஸ்தவமான பேச்சு தான். எங்க போனாலும் மூடின் செப்பல் போட்டுனே வா. ஒன்னும் கோச்சிக்க மாட்டாரு ஆண்டவர். நம்ம அப்புறமா பாவம் பண்ணி இப்ப கேட்டுக்கலாம். போக வேண்டியதான். இது வரையும் தான் போக முடியும். நான் இதெல்லாம் இந்த சர்ச் எல்லாம் ஓப்பன்ல இருக்கா? இருக்கு. நான் பார்க்கும்போது இருந்தது. யூஸ் பண்றாங்களா இப்போ தெரியல. யூஸ் பண்றாங்களா? அதான் சொல்லிச்சு, அவ்வளவு அமைஞ்சிச்சு. காலைல கூட வந்துச்சா? காலைல வந்திருக்கலாம்ல. தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா இந்த இதுல வந்து நைட்ல எல்லாம் நிறைய சத்தம் கேட்பீங்க எல்லாம். நீயே யோசிச்சு பாரு. அந்த மாதிரி இல்லை, நீ நினைக்கிற சத்தம் இல்ல, ஒரு அமானுஷமான சத்தம் கேட்கும். என்ன அமானுஷமா கேட்கும்? நாய் குலைக்கிறது, பொலிச்சு சத்தம் நடக்கிறது, அந்த மாதிரி நிறைய சத்தம் கேட்கும். நான் உள்ள போய் பார்த்தானா அவள்தான் வெளியே வர மாட்டேன். வீடு பாரு, நம்ம வீடு பாரு. ஓகே சரியா? பின்னாடியே சர்ச்சு. எகிரி குச்சா வந்துடலாம். அப்ப வத்து போலாம். அப்ப கூட நீ வந்துட்டு இப்படி சுத்தி இப்படி வரணும் அப்படி இல்ல எகிரி குதிக்க குச்சி வந்து எங்கன்னா காரி துப்பணும். இப்படியேதான் அங்க 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 உட்காந்து எப்படி பாட்லாரி எங்கன்னா உட்காரணும். அவள்தான் வந்துச்சு அந்த மாதிரி. இது எங்க போற இதுக்கப்புறம்? இல்லடா, நலல்ல நிக்கலாம். இல்லையா? எப்படியோ நீ சோம்பேறி அங்கேயே பேசிட்டு அப்படியே. இந்த இடம் வந்து எங்க அம்மா மேரேஜ் ஆகும்போது எங்க வீடு போட்டோ எடுத்து இருந்தா இருக்கும். ஓகே, அப்ப நான் இல்ல, எங்க அம்மா தான் இருந்தாங்க. ஏண்டா உனக்கு மேரேஜ், அவங்க அம்மாக்கு மேரேஜ் ஆகும், எப்படியா இருப்ப? சொன்னேன்டா. வாடா. ஏன் தாண்டாத தாண்டாது. பொறுமையா அப்படி காலை வச்சு போ. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க வேணாம் மக்கள், இதெல்லாம் கண்டுக்காதீங்க. எப்படியே எடிட்ல தூக்கிடுவான் நம்ம ஆளு. தூக்க சொல்றேன் இதெல்லாம். ஆமா, எடிட்ல இவனே தூக்கிடுவான் தான் தெரிஞ்சு போச்சு எனக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோவில், ஏதாவது ஒரு சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு ஒரு மரம், பெரிய மரம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் வந்துட்டு இந்த ஆணி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுக்க கூடாதுடா பேராண்டி அப்படின்னு வீட்டுல சொல்லி சும்மா இருக்காது, எடுப்போமே. ஆனா நம்ம யாரு தெரியும்ல, கோளாறுக்கே கோளாறு பாலாறு. நாங்க கோளாறு. நம்ம பாலாறு சொல்லு. அத்து கோளாறுன்னு இதான்டா தண்டாளம் ட்ராக்கு. ஆமா, இது வச்சுதான் டிங் டிங் மணி அடிப்பீங்க. கரெக்டா அடி அடிப்பீங்க. சூப்பர்ப்பா.
உள்ள அந்த இது உள்ள எடுத்துன்னு போயிருப்பாங்கல்ல, அந்த நீட்டு ஒண்ணு இருக்கும் உள்ள இருக்கும். பயங்கரமா இருக்கு. ஒரு ஊருக்கு வந்து ஒரு மாங்காய் மரத்து கீழே அழகா ஒரு ஏசி, அந்த கார்ல ஏசி இல்லாம அந்த சில்னஸ் இல்ல பயங்கர கூலிங்கா இருக்குது. கட்டில போட்டு பத்தணும். ஒரே 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 கஷ்டமா இருக்குது எங்களுக்கு கார்ல வந்ததுனால. ஆனா இவ்வளவு கூலிங்கா இங்க வந்து என்னன்னா சாப்பிட்டோன்னு நம்ம இங்கே வந்து சாப்பிட்டு ஒரு கல்லு குடிச்சிட்டு தூங்கணும். வேற லெவல்ல கல்லு இருக்கு. கல்லு 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 குடிக்கிறது எங்கன்னா போயிட்டு இல்ல கல்லு குடிக்கிறது. சரிப்பா, அதாவது இவரே சேர்த்துக்கிறியா கூட அதெல்லாம் வாங்கி கொடுக்காத ப்ரோ. வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டான், இங்கே மட்டையாவே பத்துருவான். எங்க போனாலும் கல்லு குடிக்கிறது, அப்புறம் என்னது எங்கன்னா உட்காந்து இப்படி பேல்றது. அன்எஜுகேட்டட் ஃபெல்லோவா இருக்காது. நான் எந்த விதமா பாத்துருக்க மாட்டீங்க. அதை யார் சொல்றான் முழுக்க முழுக்க அவன் தான் அந்த மாதிரி பண்ணுவான். இப்போ உள்ள ஒண்ணும் போடல, பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் எதுக்குப்பா அவங்க பாக்கணும்? ராஜா வந்தியா, உங்க ஊரை சுத்தி காட்டணும்னு என்ன கூட்டிட்டு வந்தியா? என்ன வாங்கி கொடுத்த? என்ன வேணாம் உனக்கு? வெயில்ல பொட்டை காட்டுல சுத்தி காட்டுறாங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலை நான் கேட்டேன் வேணான்ட்டேன். நான் எதுவும் பண்ண முடியாது. 4 தடவை கேட்டாங்க வீட்டுல வேணான்ட்டேன். ஒரு புது வீட்டுக்கு போறோம், புது வீட்டுக்கு போறோம். ஒருத்தவங்க கேக்குறாங்க என்னப்பா சாப்பிட பண்ண, என்ன சொல்லு, இல்லங்க வேணாம் பரவாயில்ல. அதுக்காக உடனே குண்டால் வச்சிருது. எப்படா சொல்லுவான், எப்படா இவன் சொல்லுவான் ஐயோ வேணாங்க அப்படின்னு சொன்னா சாப்பிடுவான்னு தெரியும். இருந்தாலும் நிறைய கேட்டேன் வேணான்ட்டான். லாஸ் உனக்கு, சோறு எனக்கு. சாப்பிட்டேன். பீஃப் அந்த உப்பு கறி பண்ணி கொடுத்தாங்க. இறங்கிச்சு பாரு உள்ள. அப்படியே செம்மையா இதுவா. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓடி வந்தேன்யா, இது வந்து இப்படி ஐயப்பட்டா தேவையில்லாதது. மாட்ட மாட்டேன் மட்டும் நினைக்காத. பண்றா நிப்பண்டா ஆம்பளடா. இவன்லாம் ஷார்ட்ஸுக்கு பெல்ட் போடுறோம் பாத்துக்கிறீங்களா, அந்த மாதிரி ஆளு இவன்லாம். அதாவது என்னன்னா இல்ல மெயினே இப்ப இந்த சர்ச் வந்து எப்போ மச்சான் ஸ்டார்ட் ஆகும்? காலையில 6 மணி. 6 மணியாடா? 6 மணிக்கு திறப்பாங்களா? உன்ன மதிச்சு கேட்டேன் பேர் ப்ரோ. நீ சொல்லு ப்ரோ. 6 மணிக்கு திறப்பாங்க. 6 மணிக்கு. அந்த இடத்த மறக்க முடியாது. ஏன்னா சின்ன வயசுல அந்த இந்த இடத்த மறக்க முடியாது. அந்த சர்ச் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? அம்மா வேலை செஞ்சாங்க. அவங்க அம்மா வேலை செஞ்சாங்க. என்ன வேலை? எம்ப்ராய்டரி போடுவாங்கல்ல, அது அங்க ஒரு செஞ்சிருந்தாங்க. சரியா? அப்ப இங்க வந்து விளையாடுவேன். அந்த நிறைய செடிதான், இந்த செடிதான் அங்கதான் விளையாடுவேன். என்ன விளையாடுவேன்? செடியில நீ என்னப்பா விளையாடு? செடி இதான் செடின்னு சொல்லி விளையாட்டு, அங்கே மண்ணு வச்சு விளையாட்டு அப்படியே அவங்க கிட்ட போயிட்டு இருந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதான் விளையாட்டு. இந்த ஊர்ல அந்த மாதிரி விளையாட முடியும். பிளே ஸ்டேஷனு அந்த மாதிரிலாம் விளையாட முடியாது. பின்னாடி எங்க இருக்கு? வாங்க அதை ஃபர்ஸ்ட் காட்டுங்க. நம்ம சொல்றோமோ இல்லையோ, நம்மளுக்குன்னு வந்துட்டான்டா ஒருத்தான். பாத்தியா, இதாண்டா கடவுள் இருக்காரு. கடவுள் இருக்கிற சர்ச்சு கடவுள் இருக்கிறேன். கோயில் போனோன்னா எனக்கு ஒரு டவுட், எல்லா பேச்சு பின்னாடியுமே இந்த மாதிரி ஒரு சமாதி வைக்கிறாங்களே. சமாதி கடை அது. அது என்னது? தொட்டியா கிணறா? கிணறு இங்க இல்லல்ல, அதான் இருக்கு. ஓ, இந்த பழைய கிணறு பாக்கணும்ன்ற ஆர்வம் மட்டும் அது எல்லாருக்குமே இருக்கும் ப்ரோ. என்னதான் அப்படி அதுல இருக்குன்னு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஊர் ஜனெல்லாம் ஒன்னா சேர்ந்து தண்ணி எல்லாம் எடுப்பாங்க. சப்போஸ் இங்க தண்ணி வரலன்னுயா, பரவாயில்ல தண்ணி வரல, நம்ம சர்ச்ல ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்களா? கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க. இப்பவும் நடக்கும். ஓ, இங்க சாப்பாடு கூட பஞ்சம் இல்லையா? அது வெளியிலே போட்டு விட்டாங்கன்னு வையா, நல்லா இருக்கும். பாத்தியா, தண்ணி கலரே ஒரு மாதிரி ப்ளூஷா இருக்கு. ஆமா, அது தலை எவ்வளவு இருக்கும் குச்சி பாத்தியா? ஆனா பழைய கிணறு அந்த கல்லு எல்லாம் பெரிய பெரிய கல்லு. இப்ப இந்த கல்ல இல்ல, சும்மா இந்த ஊர் சைடுல அந்த ஓரத்தெல்லாம் கல்லுங்க இருக்கு. இந்த ஓரம், இந்த ஓரம் மேல மட்டும். அப்ப எந்த அளவுக்கு எவ்வளவு ஆழம் இருக்கும் இது தெரியலையா? குச்சி பாக்குறியா? நான் பேர்கிட்ட இறங்குறேன் உள்ள. தேவையில்ல, ஆழம் இருக்க நான் மூடினே ஆழம் உள்ள இருக்கும். இல்ல மச்சான் தெரியல, மூடின்னு சொல்லு. குச்சி பாக்குறியா? கயிறு கிட்ட பாக்குறியா? ஆமா, கல்லெடுத்து போட்டு பார்த்தா தெரியும், பெருசா இருக்கும். இருக்கும்டா, எப்படியும் ஒரு 50 அடி இருந்த போடு. நடுவுல போடணும், அப்பதான் தெரியுமா? ஆமா, போடு. எப்படியும் இருக்கும்டா. ஒரு நாள் வத்து நான் இந்த கணக்கு ஒரு தடவை பாத்துக்கேன் சின்ன வயசுல வத்துனது அடியில. அதுக்கப்புறம் வத்துனதே கிடையாது. அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் தண்ணி இருந்திருக்கு. அது அப்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கல்லுங்க கிணறு வத்தாம என்னடா நிக்க தெரியல. கர்மத்துக்கு வந்தா கர்மம் வந்துட்டாரு. வெள்ளரிக்காய் பிஞ்சு கை வச்சு. ஆமா, என்ன பண்ற சொல்லுவானே அந்த மாதிரி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேச நம்ம வீட போய் பாத்துடலாம். ஓ, அட்டு உன்னோட வீடு வேற இருக்கா? உள்ளலாம் போக முடியாது, சாவி எங்கன்னு தெரியலன்ட்டாங்க. ஓகே, வெளில வரைக்கும் பாத்துட்டேன், பாத்துட்டு. சரி, எப்ப எனக்கு சாப்பாடு வாங்கி தருவா? சோறு. சாமி, ஓ மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு.
உங்க கேமராமேன ஒரு செலிபிரிட்டி இப்ப எடுக்கிறாங்க. ஐயோ எங்க கேமராமேன் பத்தி மட்டும் பேசாதீங்க. ஆமா சேனல்ல வந்து கேமராமேனா வேகன்சி இருக்கு, நீங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா அதெல்லாம் எது கூப்பிட்டோன்னே தெரியல. ஆமா கேமராமேன் வருவான், அங்க கிணறு இருக்கு, அங்க ஒரு பல்லி இருக்குடா, நின்றுவான். நின்று மச்சான் நான் வரலடா, நீங்களே போய் பண்ணுங்கடா, அப்படியே கேமரா கையில குத்துருவான். அந்த மாதிரி ஆளு ஆடு இங்க வந்தானே எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு நான் சொல்லவா? என்னடா ஒரு பரவாயில்ல அத்த போடா மயிறு வா, அவ்வளவுதான் அதோட முந்திரி அப்புறம். ஆமா அந்த முடி என்னடா மூஞ்சி இது? அப்படி அந்த மாதிரி பண்ணாலும் இவனாச்சும் எக்ஸ்பிரஷன் கொடுத்தான், அவன் கொடுக்க மாட்டான். அவன் எதுவுமே பண்ண மாட்டான், தலையில அச்சா கூட அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இப்படியே நிப்பான் அச்சா கூட. நான் வரலடா, இப்படிதான் அவர் நிக்கிறதே இப்படிதான். ஆனா அவரை நிக்க வச்சு நீங்க கேமரா கையில குத்து புடிச்சு நீங்க ஒரு வீடியோ எடுத்துட்டீங்கன்னா யாராச்சும் நீங்க சினிமால ஜெயிச்சிட்டீங்க. ஆமா சீரியஸா சொல்ற மாதிரி அது யூடியூபர்ஸ் ஜெயிச்ச மாதிரி அவ்வளவுதான். இப்ப வந்து ஆல்மோஸ்ட் இப்ப இதுல வந்துட்டு எப்படி சொல்றது, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு இங்க வந்து அவங்க சோறு வாங்கி தருவேன். சோறு வாங்கி தர டைம் என்ன? ஏய் 2 தாண்டா ஆகுது, வா 5 மணிக்கு நம்பியே நான் போயின்னு இருக்கேன். என்ன நம்பியும் ஒரு கேமராமேன் வந்துன்னு இருக்காரு. அவனுக்கு இது பழக்கம். கண்டிப்பா ஹோப் வைங்க கேமராமேன், உங்களுக்கு ஒரு நல்ல இது என்னத்த சாப்பாடுறா. என்னடா இவ்வளவு தூரம் நம்மள எடுக்கிறாரு அவர்? சீ இவ்வளவு கல் நெஞ்சமா நின்றுக்கிற இல்லையா? முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. ஐயா இப்ப எங்கடா போற? இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டு பழைய வீடு, நான் இருந்தது அப்பா இருக்கும்போது இருந்த வீடு. தலைவரே பேசுறீங்க, தலைவரே பேசுறீங்களா? இந்த இதுல பாத்தியா, இந்த உள்ளதான் வீடு. அதாவது அங்க போகும்போது இந்த பழைய கிராமத்துக்கு போற அந்த ஒரு ஃபீல் பயங்கரமா இருக்கு. யாராச்சும் எங்களை கேவலமா பார்த்தாங்கன்னா நாங்களும் அதே மாதிரிதான் பார்ப்போம். எது எது எங்க இருக்கு வீடு? ஓ உன்னோட பழைய வீடாடா? வீடு அது. குப்பையா இருக்குது என் வீடு. வீடே இவ்வளவு பழசா இருக்கு. நீங்க எத்தனை வருஷம் முன்னாடி மச்சான் வந்திருக்க? ஐயா 2008 லாஸ்ட்யா. 2008லயே உங்க தாத்தா பரவாயில்ல பயங்கரமா கட்டிடுறாரு பாத்தீங்களா? யாராச்சும் அப்படியே தண்ணி கூட தூக்கி போனாங்கன்னா அப்படி ஸ்டைல இங்க உட்காந்து பாக்குறது செம்மையா இருக்கும். அந்த மாதிரி பயங்கரமா கட்டியிருக்காரு. இப்ப அந்த வீட்டுக்கு சுத்தி காட்டுறா, உள்ள பூட்டு உள்ள பூட்டு போட்டுருங்க, உள்ள போக முடியாதான்? ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, உள்ள பத்தி போவானான்ட்டாங்க. அப்படியே வச்சிருக்கீங்க, ஏதோ கிளீன் பண்ணலாம்ல. இது கட்டணும், பாக்கலாம் கட்ட முடியும், கட்டுவேன் பாக்கலாம். கட்டிட்டு நீயே இதோட பயங்கரமா இன்னொரு இந்த இடத்துல சோஃபா போட்டுக்க வேண்டியதான். இவங்க தாத்தா மோசமானவன். கிளாஸ் போட்டுறேன், யாரும் பாக்க தெரியாது. பிளாக் கலர் கிளாஸ் ஒண்ணு போட்டு நீ பாப்பல எல்லாரையும். புத்தி போதா பாத்தீங்களா? புத்தி அப்படியே புத்தி இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு அப்படியே உள்ள வாயா. இது பயங்கரமா உள்ள எல்லாம் பாருங்களேன். இதான் ஹாலா? இதான் ஹாலு. இது ஒரு ஹால் இருக்கு, அதுல ஒரு ரூம் இருக்கு. இது உள்ள ஒரு ரூம் இருக்குதா? ஆமா. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இன்னும் பின்னாடி போனோம்னா அது பாத்ரூம். எதுடா அது? பாத்ரூம். ஐயோ பயங்கரமா இருக்குடா பாத்ரூம். போகாது நின்று அவ்வளவுதான். போகாதியா பாத்து. ஓ வெளியே பாத்ரூம், உள்ள வீடு. ஷோரூம் இருந்தது, அதுக்கப்புறம் எடுத்துட்டு குளிக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்றது அந்த ரூம். குளிக்கிறதுக்கு பாத்ரூம்னா வெளில தான் கொல்ல பக்கம் தான் போனோம், வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு பல வருஷம் கழிச்சு பாக்குறேன்டா. இந்த மாதிரி கல்லெல்லாம் அவங்க தாத்தாவே தான்டா. சொல்லு என்ன வேணும் சொல்லு, பாத்துடலாம். ஆயிடா தம்பி. என்னடா ஓடுற? அவ்வளோ பயன்ட்டான் பையன். ஆமா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எங்க அம்மா வந்தாங்க. ஐயா அது பின்னாடி போய் பாத்தியா? எது பின்னாடி? பாத்தனே. அது பின்னாடி வந்து ஒரு இது இருக்கும். என்ன இருக்கு? வேப்பம் வச்சு கருவேப்பிலை மரம் இருக்கும். ஏன்னா வேணா கருவேப்பிலை வச்சுக்கலாம். எதுக்கு தெரியுமா? கோட்டருக்கு சைடு ஸ்கேட்னா தாளிக்கிறதுக்கு, வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதான். எல்லாமே கிரைண்டரை வேற செய்யணும்டா. அவ்வளவுதான் முடிஞ்சுது.
செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆனா உங்க தாத்தா பயங்கரமா வாழ்ந்திருக்காரு மட்டும் தெரியும். நல்ல நல்ல பிரெயினா இருந்துக்கிறாப்புல எங்க தாத்தா. மாடுல இருந்து ஆடுல இருந்து போறோம் எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சோழி முடிஞ்சிடமா அந்த மாதிரி கடை. ஆனா அந்த குட்டி பையனே ரொம்ப நேரமா பயப்படுறான்டா. பரவாயில்லப்பா, அண்ணன் தான் அதுதான் கடத்துறான், பாத்துக்கோங்க. ஏன்டா பேச மாட்டேன் அந்த இவன மாதிரி பேசணும். டேய் நானும் செலிபிரிட்டி தான்டா, கை குடுறா கை குடுறா. ஏய் கை குடுறா. ஏய் போட்டோ செலிபிரிட்டி போட்டோ எடுக்கணும்னு கேளுடா. போட்டோ எடுக்கணுமா மக்களே? போட்டோ தேங்க்யூ. அவ்வளவுதான். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, இலக்கமா இல்ல. டேய் நான் சும்மா தான் என்ன போட்டு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு. பக்கத்துலயே சர்ச்சு, பக்கத்துலயே உங்க தாத்தா வந்து மஜா பண்ண இடம் எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எங்க? நெக்ஸ்ட் ஏரி ஏரி.